மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவசாயிகளின் நலன், நுகர்வோர் உரிமை, பொது விநியோக திட்டத்தின் வலிமை மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தரமான சேவைகள் அனைத்து மக்களுக்கும் சேரும் வகையில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையின் தொடர்பான புதிய அறிவிப்புகளை தங்களின் ஒத்துழைப்பின் பேரில் வெளியிடுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆணைகளின் கிணங்க உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மானிய கோரிக்கைகள் 24 புதிய அறிவிப்புகள் வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அறிவிப்பு எண் 1. உணவு தானியங்கள் சேமிப்பதற்காக தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தின் 13 மாவட்டங்களில் மொத்தம் 31,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 15 சேமிப்பு கிடங்குகள் ரூபாய் 81 கோடியே 60 லட்சத்து மதிப்பீட்டில் கட்டப்படும். அறிவிப்பு 2. அரியலூர், நாமக்கல் மற்றும் மேட்டுப்பாளையம் சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் தலா 3,400 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 3 நவீன சேமிப்பு கிடங்குகள் ரூபாய் 13 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும். அறிவிப்பு 3. தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 10 சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் தொழிலாளர் ஓய்வறை ரூபாய் 1 கோடியே 89 லட்சம் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 4. தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 17 சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் பழுது மற்றும் பராமரிப்பு பணிகள் ரூபாய் 12 கோடியே 61 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். அறிவிப்பு எண் 5. தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 18 சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் வைக்கப்படும் தானியங்களின் முழுநேர கண்காணிப்பினை உறுதி செய்த கண்காணிப்பு கேமராக்கள் சிசிடிவி ரூபாய் 1 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் பொருத்தப்படும். அறிவிப்பு எண் 6. உணவு தானியங்களின் தரத்தினை உறுதி செய்திடும் பொருட்டு அவற்றின் அட்டிகளாக வைக்கும் போது தரைவெளி ஈரப்பதம் தாக்காமல் இருக்கவும் காற்றோட்ட வசதிக்காகவும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 12 சேமிப்பு கிடங்குகளுக்கு 6000 எண்ணிக்கை அட்டிக்கட்டைகள் ரூபாய் 1 கோடியே 44 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்படும். அறிவிப்பு எண் 7. இந்த ஆண்டு முதற்கட்டமாக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கின் 18 சேமிப்பு கிடங்குகள் வளாகங்கள் சிறந்த வளாகங்கள் நட்சத்திர மதிப்பீட்டினை அடையும் அவற்றுக்கு தரக்குறி உயர்த்தப்படும். அறிவிப்பு எண் 8. தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் கிடங்கு பணியாளர்களுக்கு கிடங்கில் மேற்கொள்ளப்படும் நவீன தொழில்நுட்ப முன்னெடுப்புகள் குறித்து திறன் பயிற்சி மேம்பாட்டு பயிற்சி ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் வழங்கப்படும். அறிவிப்பு எண் 9. தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 62 சேமிப்பு கிடங்குகளின் இயற்கை சூழலை பாதுகாக்கவும் பசுமை சூழலை உருவாக்கவும் 5000 மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கப்படும். அறிவிப்பு எண் 10. தலா 250 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நிரந்தர கட்டமைப்புடன் கூடிய சேமிப்பு கிடங்கு சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, ஈரப்பத அளவுமானி, கன்வேயர் பெல்ட் மற்றும் இதர வசதிகளுடன் கூடிய 100 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் ரூபாய் 81 கோடி மதிப்பீட்டில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் கட்டப்படும். இதன் மூலம் நிரந்தர கட்டமைப்பு கொண்ட நேரடி நெல் நிலையங்களின் எண்ணிக்கை 889 உயர்த்தப்படும். 11. அரவை ஆலைகளிலிருந்து பெறப்படும் ரைஸ் தரம் மூட்டைகளின் தடமறிது ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் ஒவ்வொரு அரிசி மூட்டைக்கும் QR கோடு டேகிங் முறை அறிமுகம் செய்யப்படும். அறிவிப்பின் 12. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சேமிப்பு மையங்கள் மற்றும் நியாய விலைக் கடைகள் வரை உணவுப் பொருள் நகர்வினை புவியியல் தகவல் அமைப்பு GIS முறையினை பயன்படுத்தி நேரடியாக கண்காணிக்கும் வகையில் வாகன வழித்தட மேலாண்மை திட்டம் வெஹிக்கிள் லொகேஷன் டிராக்கிங் சிஸ்டம் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். அறிவிப்பின் 13. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப அடிப்படையான தானியங்கி இருப்பு கண்காணிப்பு அமைப்பு ஆட்டோமேட்டிக் ஸ்டாக் மானிட்டரிங் சிஸ்டம் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். அறிவிப்பின் 14. அனைத்து உணவுப் பொருட்கள் தரத்தினை மதிப்பீடு செய்ய செயற்கை நுண்ணறிவு AI அடிப்படையிலான கைபேசி செயலி ரூபாய் 1 கோடி மதிப்பில் உருவாக்கப்படும். அறிவிப்பின் 15. பொதுமக்களின் வசதிக்காகவும் பொது விநியோக திட்டத்தின் மேம்படுத்துவதற்காகவும் புதிதாக 150 நியாய விலைக் கடைகள் பிரித்து அமைக்கப்படும். அறிவிப்பின் 18. தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தின் நேரடி நெல் நிலையங்களில் கிடங்குகள் மற்றும் அமுதம் அங்காளை கண்காணிக்க அலுவலர்களுக்காக ஆய்வு செயல் உருவாக்கப்படும். அறிவிப்பின் 19. நியாய விலைக் கடைகள் மற்றும் கிடங்கு ஆய்விற்காக கைபேசி செயலி உருவாக்கப்படும். அறிவிப்பின் 20. பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பதற்காக குடிமைப் பொருள் வழங்கல் குற்றமற்ற துறையினருக்கு 81 மடிக்கணினிகள் ரூபாய் 80 லட்சம் மதிப்பில் வழங்கப்படும். அறிவிப்பு 21. நுகர்வோர் உரிமைகள் குறித்து பெண்கள், ஜென்சி இளைஞர்கள் மற்றும் மாணாக்கர்கள் ஆகியோருக்கு சமூக ஊடகங்கள் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்த ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கப்படும். அறிவிப்பு 22. வருங்கால இளைய தலைமுறையான ஜென்சி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து களப்பயிற்சியுடன் கூடிய விழிப்புணர்வு ஏற்படுத்த ரூபாய் 16 லட்சம் நிதி ஒதுக்கப்படும். அறிவிப்பு 23. மாநில நுகர்வோர் சேவைக்காக தானியங்கி உரையாடல் சாட்பாட் வசதியுடன் கூடிய வாட்ஸ்அப் சேவை அறிமுகப்படுத்தப்படும்.
அறிவிப்பு 24 பொது விநியோக திட்ட பொருட்களை கடத்துதல் பதுக்கி வைத்தல் குறித்த பொதுமக்களின் இருந்து பெறப்படும் புகார்களின் மீது துரித நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு கூட்டாய்வுகளுக்கான ஒரு நிலையான செயல்பாட்டு நடைமுறை உருவாக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மானிய கோரிக்கையின் மீது 89 உறுப்பினர்கள் வெற்றி தீர்மானம் தந்திருக்கிறார்கள். இந்த வெற்றி தீர்மானங்களுக்கெல்லாம் கொள்கை விளக்க குறிப்பிலும் எனது பதில் உரையிலும் பல விரிவான விளக்கங்களை அளித்துள்ளேன். மேலும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த அவையில் தெரிவித்த கருத்துக்கள், ஆலோசனைகள் மற்றும் கோரிக்கைகளை நான் குறிப்பிட்டுக் கொண்டேன். இவற்றின் மீது மாண்பு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த பதிலுரையை ஏற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் வெற்றி தீர்மானத்தை திரும்ப பெற்றுக் கொண்டு இந்த மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கையின் 13 உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படும் என்று அறிய விரும்புகிறேன். என்னது வெட்டு தீர்மானங்கள் தனியாக கேட்டுங்க. வெட்டு தீர்மானம் அனைத்தும் அனுமதி திரும்ப பெறப்படுகின்றன. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானிய கோரிக்கையின் 13 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 14,529 கோடியே 79,71,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 300,08,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்று மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களின் தீர்மான பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கையின் 12 கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு வெட்டு தீர்மானம் வலியுறுத்தப்படுகின்றன அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானம் அனைத்தும் பேரவையின் அனுமதி திரும்ப பெறப்படுகின்றன. கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானிய கோரிக்கையின் 12 கீழ் வருவாய் கணக்கில் 8,026 கோடி 59,50,000 மூலதன கணக்கில் ரூபாய் 12,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 2 கோடி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்று மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர்களின் தீர்மான பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. இன்றும் சில உறுப்பினர்கள் கொள்கை விளக்க குறிப்பு புத்தகங்கள் இரவில் வெறும் தாமதமாக வருவதால் மானிய கோரிக்கை பற்றி விரிவாக பேசுவதற்கும் விளக்கமாக அறிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது என்பதை குறிப்பிட்டு என்னிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை கருத்தில் கொண்டு மானிய கோரிக்கை கொள்கை விளக்க புத்தகங்களை உரிய நேரத்தில் உறுப்பினர்களுக்கு அனுப்ப வேண்டிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. எனவே மாண்பு அமைச்சர் பெருமக்கள் ஒரு நாள் முன்னதாகவே அதை உறுப்பினருக்கு அனுப்பி வைத்தால் அவர் படித்து பார்த்து பேச வேண்டிய கருத்துக்களையும் தயார் செய்து கொண்டு வர முடியும். அந்த வகையில் மாண்பு அமைச்சர் பெருமக்கள் ஒரு நாளைக்கு முன்பாக அலுவலகத்திற்கு அவற்றை அனுப்பி வைக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவிட்டன. பேரவை மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு கூடும். வணக்கம். பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணி கூடும். வணக்கம்.